வணக்கம். பணத்தை பத்தி நீங்க யோசிக்கிற விதத்தையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். அதுதான் ராபர்ட் கியோசாகியோட பணக்கார தந்தை ஏழை தந்தை. இந்த புத்தகம் ஏன் உலக அளவுல இவ்ளோ பெரிய ஹிட் ஆச்சு? இதுல இருக்கிற பாடங்கள் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தோன்னு நாம தெளிவா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கதையோட சுவாரஸ்யமே என்னன்னா, ராபர்ட் கியோசாகிக்கு 2 அப்பாக்கள் இருந்தாங்க. ஒருத்தர் அவரோட சொந்த அப்பா, இன்னொருத்தர் அவரோட ஃப்ரெண்டோட அப்பா. ஆனா பணத்தை பத்தி 2 பேரும் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் முற்றிலும் எதிரெதிர் துருவங்கள். ஒரே விஷயத்தை பத்தி 2 பேரால எப்படி இவ்வளவு வித்தியாசமா யோசிக்க முடியுது? வாங்க பாப்போம். இந்த 2 அப்பாக்களோட நம்பிக்கைகளை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் ஏழை தந்தை, நல்ல படிச்சவர், PhD எல்லாம் வாங்கினவர், ஆனா வாழ்க்கை முழுக்க பணத்துக்காக போராடிக்கிட்டே இருந்தாரு. இன்னொரு பக்கம் பணக்கார தந்தை, 8ஆம் வகுப்பை கூட தாண்டாதவர், ஆனா ஹவாயிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள்ல ஒருத்தரா வளர்ந்தாரு. இந்த முரண்பாடு தான் இந்த புத்தகத்தோட அஸ்திவாரமே. சரி, இப்போ பணக்கார தந்தை சொல்லிக் கொடுக்கிற முதல் ரொம்ப முக்கியமான பாடத்துக்குள்ள போலாம். அது என்னன்னா, சொத்துனா என்ன, கடன்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம். இந்த டெஃபினிஷன் எவ்ளோ சிம்பிளா இருக்கு இல்லையா? மாசம் சம்பளத்துக்காக ஓடி உழைச்சு செலவுகள் ஏறிக்கிட்டே போற அந்த எலிபந்தியம்லேருந்து நாம தப்பிக்கணும்னா இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்க பாக்கெட்ல பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிற எதையும் வாங்குங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த படத்தை பாருங்க. இது பணக்காரங்களோட ரகசியத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அவங்க சொத்துக்களை வாங்குறாங்க, அந்த சொத்துக்கள் அவங்களுக்கு வருமானத்தை உருவாக்குது. அப்புறம் அந்த வருமானத்தை வச்சு இன்னும் நிறைய சொத்துக்களை வாங்குறாங்க. இது ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி வட்டம் மாதிரி. உங்க சொத்துக்கள் அதிகமாக உங்க வருமானமும் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். இந்த முக்கியமான விஷயத்த மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க. பணக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில சொத்துக்களை வாங்குறதுல தான் கவனம் செலுத்துறாங்க. ஆனா ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்க ஒரு புது காரோ இல்ல தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்கி அது சொத்துன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அது அவங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிற கடன்கள். அப்போ நம்மளோட முதல் நிதி இலக்கு என்னவா இருக்கணும்? உங்க சொத்து பட்டியலை உருவாக்குறது தான். ஒரு கட்டத்துல நீங்க பணத்துக்காக வேலை செய்யறதை நிறுத்திட்டு உங்க சொத்துக்கள் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதுதான் உண்மையான சுதந்திரம். சரி, சொத்துக்களை வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா அதுக்கான வாய்ப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல இன்னும் ஒருபடி மேல போய் நமக்கான வாய்ப்புகளை நாமே எப்படி உருவாக்குறது? அத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஏழை தந்தை எப்போதுமே ஒரு பாதுகாப்பான வேலையை தான் தேடுவாரு. ஆனா பணக்கார தந்தை என்ன சொல்றாருன்னா, பணங்கிறது நிலையானது இல்ல, அது வரும் போகும். ஆனா பணம் எப்படி வேலை செய்யுதுங்கிற அந்த நிதி அறிவு மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்களே உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியும். இந்த 3 படிகள் தான் செல்வத்தை உருவாக்குறதுக்கான வழிமுறைகள். அதிர்ஷ்டங்கிறது தானா வர்றதில்ல, அது நம்மால உருவாக்கப்படுறது. சந்தையில என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது, புது டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்கிறது, மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு யோசிக்கிறது, இதெல்லாம் தான் வாய்ப்புகளுக்கான கதவை திறந்துவிடும். இன்னும் சொல்லப்போனா இந்த 4 திறன்களையும் ஒன்னா சேர்க்கும்போது தான் மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும். இதுல நீங்க எக்ஸ்பர்ட்டா ஆகணும்னு அவசியம் இல்ல, ஆனா அடிப்படைகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு நிதி முடிவுகளையும் எப்படி பாதிக்கும்னு இப்போ நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இப்போ உங்க முன்னாடி 2 பாதை இருக்கு. முதல் பாதை கடுமையா உழைச்சு வர்ற சம்பளத்துல பாதிய வரியா கட்டிட்டு மிச்சம் இருக்கிறத சேமிக்கிறது. 2வது பாதை உங்க நேரத்தை பணத்தை பத்தின கல்வியில முதலீடு செஞ்சு உங்க மூளையோட சக்தியை பயன்படுத்துறது. நீங்களே சொல்லுங்க, இந்த 2ல எது உங்களை நிஜமான நிதி சுதந்திரத்துக்கு கூட்டிட்டு போகும்? உங்க கைக்கு வர்ற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு ஓட்டு மாதிரி. அந்த ஓட்டை வச்சு நீங்க எலாண்டி வாழ்க்கையை உருவாக்க போறீங்கன்னு நீங்க தான் முடிவு செய்றீங்க. அந்த பணத்தை ஒரு சொத்துல போடுறீங்களா இல்ல ஒரு கடனுக்கு செலவு பண்றீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்க எதிர்காலமே அந்த முடிவுல தான் இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயிலையும் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் யாராக இருக்க தேர்வு செய்கிறேன்? பணக்காரராகவா, ஏழையாகவா, அல்லது நடுத்தர வர்க்கத்தினராகவா? இந்த சிந்தனை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.